மக்கள் மன்றம் 2026 வீசப்போவது திமுக அலையா, திமுக எதிர்ப்பு அலையா? 2026 களம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம். வழக்கமான தலைப்பு தான், ஆனா அந்த களத்தினுடைய ஆணிவேர் இந்த தலைப்பு தான் இல்லையா? 2026ல திமுகவுக்கு ஆதரவான அலை இருக்க போகிறதா அல்லது எதிர்ப்பான அலை இருக்க போகிறதா அப்படிங்கிறது தான் எந்த ஒரு தேர்தலுக்குமே இருக்கக்கூடிய மைய கேள்வி, முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே தேர்தலுக்கு நகர முடியும். திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தானே இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் முன்னாடியும் இருக்கக்கூடிய கேள்வி. கடந்த மக்கள் மன்றத்தில் கூட நம்ம எல்லாம் பேசணும், இங்கே அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். யாருக்கும் போட்டி அப்படின்னு கேட்கும்போது ஆளுங்கட்சி கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் அதை நிறைவேற்றுதா இல்லையாங்கிற அந்த நிலைக்கும் தான் போட்டி. அதை சொன்னதை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கான அட்வான்டேஜ், இல்லைன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்த மக்கள் மன்றத்துலையும் பேசணும். இப்போ அதையே நம்ம ஒரு விரிவான தலைப்பாக விவாதிக்க இருக்கின்றோம். 2026 இப்போ வரைக்கும் என்ன சொல்லப்படுது? 2 நாள் முன்னாடி வரைக்கும், போன வாரம் வரைக்கும் ஆளும் கட்சி தரப்பு தொடர்ந்து என்ன சொல்லி வருது? எங்களுக்கு எதிர்ப்பே இல்லை, எதிர்ப்புங்கிற ஒரு அலையே தமிழ்நாட்டில் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு கோட் சூட் போட்டுட்டு ஏசி ரூமில் உட்காந்து நிறைய மெத்த படித்தவங்களாம் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஆட்சிக்கு எதிரான மனநிலை. இது எல்லா தேர்தல்லையும் இருக்கக்கூடியது அப்படின்னு. அது இல்லவே இல்லை அப்படின்னு ஆளுங்கட்சி இப்போ கிளைம் பண்ணுறாங்க, அவங்களுடைய கூட்டணி கிளைம் பண்ணுறாங்க. இல்லை, கடுமையான எதிர்ப்பு மனநிலை கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சி தொடர்ந்து கிளைம் பண்ணுறாங்க. இதில் எந்த அலை 26 தேர்தல் சமயத்தில் வீச போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமாக இன்றைக்கி நம்ம வச்சிருக்கக்கூடிய கேள்வி. இந்த 2026 களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அலை கடுமையாக வீசப்போகிறது என்று சொல்ல முதலில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு லோயலா மணி அவர்களே அழைக்கிறேன். ரெண்டாயிரத்தி 26 எந்த அலை வீச போகிறது? திமுக அலை வீசுகிறதா, இல்லை திமுகவுக்கு எதிர்ப்பான அலை வீசுகிறதா என்ற அடிப்படையில் தலைப்பு வைத்திருக்கிறார்கள். 2026 மட்டும் கிடையாதுங்க, 2021 திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 அலைகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று திமுக எதிர்ப்பு அலை, மற்றொன்று தாவேக ஆதரவு அலை. தாவேக ஆதரவு அலை என்பது வெற்றி தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவு அலை. திமுகவுக்கு எதிர்ப்பான அலை என்று பொதுவாகலாம் நான் சொல்லலை. 504 வாக்குறுதிகளை சொன்னாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா 15% கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது. அதனால தான் மக்கள் தொடர்ந்து இந்த திமுகவின் மீது எதிர்ப்பான ஒரு மனநிலையில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. 24 வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இப்பொழுதுதானே வந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெல்ல சொல்லுங்கள், பார்ப்போம். தமிழ்நாட்டில் நேரடி போட்டி, தாவேகாவா திமுகவா? 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுகவை தமிழ்நாட்டில் வீழ்த்தக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கு. மக்களுடன் ஸ்டாலின் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிதானே நீங்க வாக்குறுதிகள் சொன்னீங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள்
நிறைவேற்றுவோம் என்று சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? அனைத்து தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னீங்களே, எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க கொடுத்தீங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இடியாப்பத்தையும் தாண்டி டிமிக்கி, இந்த அரசாங்கம் டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா? கொடுத்தாங்களா? அப்போ நம்ம முன்வைக்கின்ற எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த அரசுக்கு எதிராக நாள்தோறும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க. தேர்தல் வாக்குறுதியாக 181 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை பகுதி நேர ஆசிரியர்களை நீங்கள் பணி நிரந்தரம் செய்திருக்கீங்க? இதுதான் திமுகவினுடைய எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படும். அது எப்பன்னா அடுத்த மார்ச்சுக்குள்ள நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதன் பிறகு 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அதை மையமாக வைத்து ஒரு விளம்பரப்படுத்தி ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கு. 2021 நீங்க மடிக்கணினி கொடுத்துருக்கலாமே அந்த மாணவர்களுக்கு. மாணவர்களின் மீது அக்கறை கொண்டு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக என்று சொல்லக்கூடியவர்கள் 2021 ஆட்சி அமைத்த முதல் ஆண்டிலிருந்தே மாணவர்களுக்கு நீங்க ஏன் மடிக்கணினி கொடுக்கல? அப்ப இப்ப கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருக்கு? நீங்க முன்னாடி சொன்ன 1000 ரூபாவே எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீங்க கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பொய்யான ஒரு விளம்பரத்தை முன்வைத்து மக்களிடம் பொய்யான ஒரு வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி மக்களிடம் ஓட்டை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இல்ல, ஏமாளிகள் என்பதை நீங்க பார்க்க தான் போறீங்க. 2021 நாங்கள் ஏமாளிகள் கிடையாது, இனி திமுகவிற்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று 2026 தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தை கொடுக்கத்தான் போகிறார்கள். உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு. அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. கொடூரமான ஆட்சிக்கு கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும், ஒடுக்குமுறை வந்தாலும், ஏச்சுக்கள் வந்தாலும், பேச்சுக்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பிரமாண்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கும். நாங்க எதையுமே வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லல, பொத்தம் பொதுவாக எதையும் சொல்லல. 504 வாக்குறுதிகளில் இந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம். 4.5 ஆண்டுகளாக மௌனமாக இருந்துவிட்டு தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கின்ற பொழுது அவசரமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவை எங்கு இருக்கிறது? 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீங்க. 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் செய்யல. இதனால தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தாய்மார்கள் மத்தியில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் மத்தியில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் மத்தியில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் மத்தியில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாணவர்கள் மத்தியில், அனைத்து தரப்பு மக்களின் மத்தியில் திமுகவின் மீது மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு அலை வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக, பிரைமரி போர்ஸாக, முதன்மை சக்தியாக, கரிஸ்மாட்டிக் லீடராக வரக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றுவோம் என்ற மக்கள் தன்னியல்பாக குடும்பமாக கூட்டமாக வருகிறார்கள். உடனே அவங்க கரூர் இன்சிடென்ட்க்கு போயிடுவாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்க கொடுக்கல. உடனே கரூர் சரி தேங்க்யூ. அண்ணா அவர்களுடைய வழியில் நம்ம சொல்லிடுவோம், வாழ்க வசவாளர்கள். நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருந்தாதான் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். பொதுக்குழுவில் தலைவர் அவர்கள் வெளிப்படையாக தைரியமாக சொல்லிட்டாரு. சில பொய்யான அவதூறுகளை ஆளும் கட்சி செய்தது, இவர்கள் அதிமுகவோடு செல்ல போகிறார்கள், பிஜேபியோடு செல்ல போகிறார்கள் என்று.
அதிமுகவோடு பிஜேபியோடு ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து உண்மையான சமூக நீதி ஆட்சியை, உண்மையான சமத்துவ ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. எனக்கு அடுத்து அண்ணன் பரந்தாமன் அவர்கள் பேசுவார். மிகவும் மரியாதைக்குரியவர். அண்ணன் அவர்கள் மீது அன்பு கொண்டவன். அண்ணன் அவர்கள் எனக்கு நல்ல பழக்கம், பேசக்கூடியவர் தான். அண்ணன் அவர்கள் பேசும்போது சொல்லணும், 2026 திமுக ஆட்சி அமைத்தால், அமைக்க மாட்டாங்க, அமைச்சால் ஆட்சி அமைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று அண்ணன் பரந்தாமன் அவர்கள் வெளிப்படையாக இந்த மேடையில் பேசுவாரா? ஆனா நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுப்போம் என்று என்னால் சொல்ல முடியும். அதனால திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம். இவர்களை பிஜேபி இயக்குறாங்கன்னு எங்களை யாரும் இயக்கவில்லை. தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் தலைவரை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது, மக்களுடைய மெயின் டீமாக இருக்கிறோம். அடிக்கடி அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான் சொல்லுவாங்க, யாரோ இயக்குறாங்கன்னு. யாரும் இயக்கலன்னா ஸ்டில் நவ் இந்த நிமிஷம் வர ஹெச் வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் காலமாக இருக்கும். மிக சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுப்பார். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறாரு. 500 வாக்குறுதிகளில் அலசி ஆராய்ந்து எதெல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு வரிசையாக பட்டியல் போட்டிருக்கிறார். பதில் சொல்ல இந்த பக்கத்திலிருந்து திரு செந்தில்வேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தலைப்பு வீசப்போவது திமுக அலையா, திமுக எதிர்ப்பு அலையா அப்படிங்கிறது தலைப்பு. அருமை சகோதரர் லயோலா மணி திமுகவின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்து சென்றிருக்கிறார். அவர் சார்ந்த கட்சிக்கு ஆதரவான வாதங்களை அடுக்கியிருக்கிறார். என்னை விட அவருக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அன்பு சகோதரர் விஜய் அவர்களினுடைய பிறந்த நாள் எது என்று. 22ஆம் தேதி ஜூன் மாதம் 1974ஆம் ஆண்டு. சரியா? சரி, அப்போதான் அவர் பிறந்தார். பிப்ரவரி 1ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எனில் அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா? 1.5 வயசு. சகோதரர் விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளையெல்லாம் மிரட்டி பார்த்த இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சி விட போகிறார்? ஒன்றும் நடக்க போறதில்லை. இன்றைக்கு விஜயனுடைய வயது 50. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயதே 75. ஸ்டாலின் அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அனுபவமே அரை நூற்றாண்டுகளுக்கு மேல். அதனால் அப்புறம் அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், 2021 திமுக எதிர்ப்பலை வீசுகிறது அப்படின்னு சகோதரர் சொன்னார். அவருக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். கட்சியில் நிறைய பூசல், கோஷ்டி போசல் இருக்கு. இவர் ஏன் ஆதவர்ஜனாவுக்கு கடுமையாக இப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தான் பொதுக்குழுவில் ஆதவர்ஜனா சொன்னார், 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு வண்ணம் போட்ட சைக்கிளில் போய் எங்கள் தலைவர் திமுகவிற்கு ஆதரவாக மறைமுகமாக வாக்குகள் சேகரித்தாரே என்று ஆதவர்ஜனா சொன்னார். லயோலாமணி என்ன சொல்றாருன்னா, இல்ல 2021 திமுக எதிர்ப்பலை இருக்கிறது. 2021 திமுக எதிர்ப்பலை இருந்துச்சுன்னா உங்க தலைவர் ஏங்க சைக்கிள்ல போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டார்? இல்லையா? இது இந்த பக்கத்து இடியாப்போம். நீங்க போன வாட்டி அந்த பக்கத்துல வந்துச்சுல. நியூட்டனின் 3ஆம் விதி, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அதான் இது. அப்புறம்
இட்லி கடையை விட இடியாப்ப கடை பிசினஸ் நல்லா ஓடுது போல இருக்கு. சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க, அருமையான கேள்வி. 2000 நீங்கள் வந்து தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கிறதே, நீங்கள் இப்போ மட்டுமா வெற்றி, நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறீங்க, 2024லும் அவர்கள் தானே வென்றார்கள் என்று சொன்னபோது லயோலா மணிக்கு மறந்துடுச்சு, அவர் தலைவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சாருன்னு மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம்னாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு பணியோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரரே. 2024 ஏன் போட்டியிடலை? அப்போவே தான் கட்சி ஆரம்பிச்சிங்களே. திமுக எதிர்ப்பலை வீசுகிறது என்பது உண்மை என்றால் 2024 தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வென்றிருக்கலாமே. இல்லை. உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சே, இல்லை. இடைத்தேர்தல் வந்துச்சே, போட்டியிடலை. நாங்கள் அமெரிக்கா மாப்பிள்ளை கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக அப்படிங்கிற மாதிரி பேசுனா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருக்கட்டும். இதற்கு போனாரா முதல்வர், அதற்கு போனாரா, அவரை காணவில்லை அப்படின்னீங்க. கண்ணு முன்னாடி 41 பேர் இறந்து போன போது பேசலாம் எல்லாத்தையும் பேசலாம். இப்போ நம்ம வந்து சாதனைக்கு வந்துருவோம். என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். கேரளாலேருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்தாங்க. ஆமாம், கூட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரகசியமாக பனையூருக்கு பக்கத்தில் ஒரு பங்களாவை பிடிச்சி திமுக என்ன பண்ணுச்சுன்னா ஒரு யாகம்லாம் வளர்த்துச்சு, மந்திரம் போட்டுச்சு. அந்த மந்திரத்தோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம், 2வது மாநிலம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு நீங்கள் மறைமுக கூட்டு வைத்திருக்கிறீர்களே, அந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறது இந்தியாவில் பொருளாதாரத்தில் 2வது இடம் இன்றைக்கு தமிழ்நாடு. எப்படி வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உழைப்பால் வந்தது. மந்திரவாதி மாயம் போட்டு வரல. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மைனஸ்ல இருந்துச்சு இந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி, மைனஸ்ல இருந்துச்சு இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் 11.19 விழுக்காடுகள் என்று சொன்னால் கொஞ்சம் அரசியல் தெரியணும். அது அரசியல் தெரிஞ்சாதான் அது புரியும். அப்புறம் சொன்னார், நீங்கள் வந்து ஆணையம் நியமித்திருக்கிறீர்களே அப்படின்னு. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணையம் எதற்கு? சட்டம் அல்லவா இயற்றி இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், அரசியல் கொஞ்சம் தெரியணும்னு. அந்த ஆணையம் பரிந்துரைகளை கொடுக்கும். அந்த பரிந்துரைகளின்படி அந்த ஆணவ படுகொலைகளுக்கான சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்ததை பேப்பர்லையாவது படிச்சுட்டு வரணும். ஒரு சட்டம் இயற்றுவதற்கு என்று என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்றதே தெரியாம நாம் இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, கம்பு சுத்தக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம். இல்ல, அது ஒரு தாமதப்படுத்த முயற்சிங்கிறதா விமர்சனம். இல்ல ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நான் வந்து நான் சொல்லிடுறேன், நான் பதில் சொல்றேன். சமூக நீதியை பற்றி பேசினார்கள். 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பழங்குடியின மக்களுக்கான 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இஸ்லாமியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அருந்ததியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எது சமூக நீதி? என்ன திட்டங்கள்னு கேட்டீங்க. நான் திட்டத்தை அடிக்கிறேன். இதில் ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நீங்கள் யார் நிரூபித்தாலும் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். திட்டத்தை நான் சொல்கிறேன். எத்தனை திட்டம்னு முடிஞ்சால் எண்ணிக்குங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை புகழை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்கு மதுரையில் சல்லிக்கட்டு மைதானம், கீழடியில் அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம். எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? பட்டியல் சமூகத்து மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் உயர்கல்வியில். 240 பேருக்கு மேல இந்த ஒரே ஆண்டுல. எப்படி போச்சு? பட்டியல் சமூக மாணவர்கள் 240 பேரை இந்த மாநில அரசு வைத்திருக்கிறது. உயர்வுக்கு படி என்ற திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்துல, இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. எத்தனை பேருடைய குடும்பம் இதனால காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா? மக்களை தேடி மருத்துவம், பெண் காவலர்களுக்கு சிறப்பு விலக்கு, மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள். அஇஅதிமுக ஆட்சி காலத்துல திமுக போட்ட நல்ல திட்டங்களை அப்படியே விட்டு போயிடுவாங்க. இந்த மதுரவாயில் பறக்கும் சாலை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்படி அல்ல,
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாதியில விட்டாங்க. அதிமுக திட்டம் என்பதால் கிடப்பில் போடவில்லை. மிகச்சிறப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்றைக்கு விமான நிலையத்திற்கு இணையாக திறக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் அதிநவீன பேருந்து நிலையம், மாவட்டந்தோறும் நியோ டைடல் பார்க், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், பெண் ஓதுவார்கள் நியமனம், 3000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு, ஹஜ் பயணிகளுக்கு தங்கு விடுதி, தோழி விடுதி, போர் அடிச்சுன்னா எஞ்சி வெளில போயிடு, புதிய அரசு கலை கல்லூரிகள். சாதனைகளை சொல்லும்போது வயிறு எரிஞ்சா அப்படித்தான் இருக்கும். முதல்வர் மலிவு விலை மறந்தகம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, ஆட்சிக்கு வந்தவுடனேயே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, பதவி ஏற்றதும் கொரோனா நிவாரண நிதி, கொரோனா சிகிச்சைகளுக்கு இலவச காப்பீடு, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்பு தொகை, சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுக்க வடிகால் பணிகள், திருப்போரூர்ல 4375 ஏக்கர்ல புதிய ஏரி, கிண்டி குதிரை பந்தய மைதானத்தில் வெள்ள வடிகாலுக்கு 4.6 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட 4 குளங்கள், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணை அருங்காட்சியகம். இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. தம்பி கேட்கிறாரு, என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டும் 57 பேருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நன்றி உணர்ச்சியுள்ள தமிழ் சமூகம். 57 பேர் கடந்த ஓராண்டில் மட்டும் யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகி இருக்கிறார்கள். அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்து பலன் பெற்றவர்கள். அப்படிங்கிறத நாங்கள் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு திட்டமும் இங்கே ஒவ்வொருவரையும் சென்று அடைந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி நலவாரியம் உருவாக்கப்பட்ட அவர்கள் கூட இன்றைக்கு உள்ளாட்சி துறைகளில் அவர்கள் பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் என்பது நலத்திட்டங்களின் தேவையை உணர்த்தும் தேர்தல். அந்த அடிப்படையில் நலத்திட்டங்களின் நாயகனாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெறுவார். திராவிடம் 2.0 மீண்டும் மலரும். அது தமிழ்நாட்டின் தேவை மட்டுமல்ல, இந்தியாவின் தேவை என்பதையும் உறக்க சொல்லி, வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வர்றவரெல்லாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செந்தில்வேல் அவர்களே. அவர் கேட்ட கேள்வி எப்படி அடுக்கடுக்கா கேட்டாரோ அந்த மாதிரி அண்ணனும் அப்படியே அடுக்கடுக்கா மூச்சு விடாம அடுக்கிட்டாரு. என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. என்கிட்ட கூட பஞ்சாயத்தா, நான் என்ன சொல்லிட்டேன், நான் அடுத்த ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு சைலண்ட் ஆயிடுவேன். என்கிட்டலாம் வம்புக்கு வராதிங்க. சரி, அடுத்ததாக இந்த திரு செந்தில்வேல் அவர்கள் மறுக்க முடியுமா நான் சொன்னதை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மறுப்பதற்கு திரு பாலு அவர்கள் வருகிறார், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக. ஸ்டாலின் அவர்கள் அங்கே அந்த அடக்குமுறையை சந்தித்த போது விஜய் அவர்கள் பிறந்த வயது 1.5 என்று சொல்கிறார். 26இல் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக போகிறாரா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக போகிறாரா? 1.5 வயது இருந்த விஜயனுடைய அந்த தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் வயது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். பிறக்கவே இல்லை. இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை தோழர்களே. இன்றைக்கு அன்பு தம்பி நமது விஜய் அவர்களுடைய இயக்கத்திலிருந்து வந்தவர் சொன்னார், 15% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இல்லை அன்பு சகோதரரே, இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதை அவர்கள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தான் நமது செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு புத்தகமாக வெளியிட்டவர்கள் நாங்கள். விடியல் அரசு என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். விடியல் எங்கே என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதில் திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் என்று நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டுமே. அதனுடைய சதவீதம் வெறும் 13% மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கிறது. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன்.
இன்றைக்கு அவர் வருகிறார், இந்த மேடையிலே பேசுகிறார், உங்களுடைய கைத்தட்டுகளை பெறுகிறார்கள். ஆனால் இது காலத்தால் மறைந்து விடலாம். நாங்கள் ஆவணமாக வைத்திருக்கிறோம். விடியல் எங்கே என்ற ஆவணம் இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன். எத்தனை நாள், எத்தனை வாரம் உங்களுக்கு வேண்டும் இதற்கு பதில் எழுத என்று இந்த ஆவணத்தை தயாரியுங்கள். நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னது, எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்ளுவோம். இதுதான் ஆரோக்கியமானது, நியாயமானது. அருமை சகோதரர்களே, அடுக்கடுக்காக பட்டியலிட்டார். நீட்டை விளக்குவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் காணுமே. அரசு ஊழியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னது உங்களுடைய பட்டியலில் காணுமே. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் எங்கே போனது? நீர் ஆதாரங்களை பெருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது? மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? அருமை சகோதரர் செந்தில் அவர்களே, நான் கேட்கிறேன், ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? நான் சொல்லுகிறேன். எப்படி என்றால் நான் சொல்றேன். எப்படி என்றால், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி பினான்ஸ் மினிஸ்டராக இருந்த மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய மதுபானங்களில் 50% டாஸ்மார்க்கில் எக்ஸைஸ் வரி கட்டாமல் அது சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று 22 சொன்னார். அது இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதில் வரவில்லை. ஆனால் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அதன் மூலமாக 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் மட்டுமே இந்த அரசால் ஊழல் நடத்தப்பட்டிருக்கிறது. பரந்தாமன் பதில் சொல்ல வேண்டும். மணல் கொள்ளையில் அமலாக்கத்துறை சொல்லுகிறது 4738 கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வருவாய்த்துறை, அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது. பதில் சொல்ல முடியுமா? இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது. இந்த அலையை உருவாக்கியது யார்? இந்த அலை வருவதற்கு காரணம் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யவில்லை, அவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று மக்களை அம்பலப்படுத்தியது யார் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான். தமிழகம் முழுவதும் கிராமம் கிராமமாக சென்று உங்களுடைய லட்சணங்களை இன்றைக்கு தோலுரித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாத அரசு இந்த அரசு. 45,000 கோடி ரூபாயை மின்சாரத்தின் மூலமாக மக்களிடம் வரிப்பணம் என்ற பெயரில் அவர்களை உறிஞ்சி புழுங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மறுக்க முடியுமா? சொத்து வரி இன்றைக்கு 175% உயர்ந்திருக்கிறது. மறுக்க முடியுமா பரந்தாமனால்? அதே போன்று குடிநீர் வரி, அதே போன்று கட்டட வரி என்று அனைத்து துறைகளிலுமே மக்களுடைய ஆட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேருந்து எத்தனை முறை ஏற்றினீர்கள்? மின்சாரத்தை எத்தனை முறை ஏற்றினீர்கள்? தம்பி கேட்டாரே, 2 மாதத்திற்கு ஒரு முறை என்பதை 1 மாதமாக மாற்றுவோம் என்று சொன்ன உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? அண்ணாச்சி பதில் சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து. அதனால்தான் சொல்கிறேன், விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். விவசாயிகள் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நிறைய சொல்லலாம் உங்களிடத்திலே. அரசு ஊழியர்கள், ஒரே ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க செய்த மிகப்பெரிய பச்சை துரோகம் ஒன்றை நான் சொல்லுகிறேன். சமவேலை சம ஊதியம் என்று சொன்னவர்கள் நீங்கள். ஆனால் 22,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியருடைய நிலை என்ன தெரியுமா? 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக பணி ஆணை வழங்கப்பட்டிருந்தால் அவருக்கும் அதற்கு அடுத்த நாள் இந்த தேதிக்கு பிறகும் பணி நியமனம் செய்யப்பட்டவருக்கும் 16,000 ரூபாய் வித்தியாசம். இதை சரி செய்வோம் என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்து அவருடைய வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த அவலத்தை நீங்கள் போக்கி இருக்கிறீர்களா? சொல்லுங்கள். நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அரசு ஊழியர்கள்
குறித்து நீங்கள் கொடுத்த மொத்தம் வாக்குறுதிகள் 9 வாக்குறுதிகள். அதில் நிறைவேற்றியது ஒரே ஒரு வாக்குறுதி. அது என்ன தெரியுமா? பரந்தாமனுக்கு கூட தெரியாது, நான் சொல்றேன். கர்ப்பிணி பெண்களுக்கு 12 மாதம் ஊதியத்துடன் விடுமுறை என்ற ஒன்றை தவிர 9 வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றினோம் என்று சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவார். புரியுதுங்களா? உங்களை பிரதர் பிரதர் என்ன பிரதர்? சாரி சாரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கே இன்றைக்கு இல்லை என்று சொல்லலாம். டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வருகிறார், அடித்து விரட்டப்படுகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 3 ஆண்டுகளில் மட்டும் 7000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். போக்சோ கேஸ் 54% இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு உயர்ந்திருக்கிறது. அதில் இறந்தவர்களில் 167 பேர் குழந்தைகள். அதிலும் 20 குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த ஆட்சியால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காப்பாற்ற துப்பில்லாத, காப்பாற்றுவதற்கு தெம்பில்லாத ஒரு அரசாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை உருவாகி கொண்டிருக்கிறது. தம்பி விஜய் சார்பில் வந்தவர் சொன்னார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வருகிறோம், நாங்கள் வெற்றி பெறும். எங்களுடைய நோக்கம் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. நான் ஒரு வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நோட்டமிடுவது என்னுடைய பழக்கம். ஆனால் இப்பொழுதும் பார்த்தேன், நான் பேச பேச செந்தில்வேல் அவர்கள் கைகால்கள் உதறுகிறது. பரந்தாமன் பேசி முடிக்கவில்லை, வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்றை சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே, தோழர்களே, நேரம் இல்லைன்ட்டாங்க, தயவு செய்து முடிக்கணும். இதோட முடிச்சிடுறேன். இதற்கு பிறகு நான் நிறைய பேச வேண்டும் என்று சொன்னாலும் காலத்தினுடைய அருமை அது. நான் இப்பொழுது இதை நிறைவு செய்கிறேன். இந்த அரசை வீழ்த்தணும்னு சொல்லிட்டீங்க, யாரோட சேர்ந்து வீழ்த்த போறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த நிகழ்ச்சி நடத்துறதே எதிர்க்கட்சிகள் என்னென்ன திட்டத்தோட தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சு திமுக சொல்றதுக்காக இதை நடத்துனீங்களா? ஏங்க, நாங்க பாத்துக்கிறோங்க தேர்தலில், நீங்க ஏங்க பயப்படுறீங்க? ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன். ஏன்னா அன்பிற்குரிய சானவாஸ் பக்கத்தில் இருக்கார், சமூக நீதி பேசுறவர், பல தளங்களில் பேசுறோம். வெட்கமாக இருக்கிறது தமிழ்நாடு சமூக நீதி மண் என்று சொல்வதற்கு, தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி என்று சொல்வதற்கு அலங்கோலமாக இருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன், இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய திடலில் சொல்லுகிறார், தலையை எண்ணு, இடஒதுக்கீட்டை கொடி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய கொள்கையை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னால் எங்களால முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களால் முடியாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் மாநில சுயாட்சியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கடமையை செய்ய தவறுகின்ற பொழுது இன்றைக்கு கர்நாடகாவில், இன்றைக்கு தெலுங்கானாவில், தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதை செய்ய தவறி இருக்கிறீர்கள். இதன் காரணமாக சொல்லுகிறேன், 2026 மக்கள் பெரும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், 200 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். 35 இடங்களை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெற முடியாது. இதுதான் நடக்க போகிறது. நன்றி, வணக்கம். நிறைய குற்றச்சாட்டுகளை அவரும் முன்வைத்திருக்கின்றார். சமூக நீதி பற்றி பேசியிருக்கிறார், சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசியிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை விட சிறந்த நபர் இருக்க முடியாது. அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். சகோதரர் பாலு அவர்கள், இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சியா, வெட்கப்படுகிறேன் பெரியார் மண் என்று சொல்வதற்கு என்று சொன்னார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொன்னார். நேற்று அன்புமணி ஆதரவாளர்கள் அவங்க கட்சி பாமக எம்எல்ஏவை
சொந்த கட்சி எம்எல்ஏவை விரட்டி விரட்டி உருட்டுக்கட்ட தடியோட வந்து தாக்கியிருக்காங்க. சமூக நீதியை பத்தி பேசினாரு. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழையக்கூடாது, நுழைந்தால் நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்கே இருக்கிறார் பாலு. அதாவது பெரியார் மண்ணில் பெரியார் எப்படியாவது எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும்னு எல்லாரையும் தூண்டி விட்டார். அந்த பெரியார் மண்ணில் ஒரு மக்களை கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு மக்களை தூண்டி விடுறது பாமகவுடைய அரசியலா இருக்கு. ஆணவ கொலைகள் எங்க பார்த்தாலும் நடக்குதுன்னு பாலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து லேவலாமணி சொன்னார் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய கொடூரம். ஏன்னா ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்ததற்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரணமா? தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயாவும் அவர் சின்ன ஐயாவும் சேர்ந்து இருக்கும் போது ஊரூரா போனாங்க. ஊரூரா போய் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர்றான், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றான், டிஷர்ட்டை போட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த சமூக பெண்களை இழிவுபடுத்தினார்கள். இதை பார்த்துட்டு இந்த பெண்கள்லாம் போயிடுறாங்க என்று சொல்லி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் கட்டினார்கள். சாதி சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஊரூரா போய் கூட்டம் போட்டார்கள். ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்த போது கைது செய்து சிறையில் வச்சாங்க இதுக்காக. இப்படி ஒரு மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் திராவிட இயக்க நடத்தல. இதுக்கு எதிரான மூவ்மெண்ட் தான் திராவிட இயக்கம் நடத்துது. இந்த மூவ்மெண்டை நடத்தியவர்கள் பாமக. லயோலாமணி ஆணவ கொலையை பற்றி கவலைப்படுவதா இருந்தா பாமக தான் சண்டைக்கு போனோம். இப்ப விசிக எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு முன்னாடி 2 தரப்பு இருக்காங்க. ஒரு தரப்பு ஆணவ கொலையை தூண்டி விடுகிற, ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற பாமக. இன்னொரு பக்கம் ஆணவ கொலை நடந்தால் கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடாத எடப்பாடி பழனிசாமி, விஜய். கவின் ஆணவ கொலை நடந்த போது விஜய் எந்த கருத்தையும் சொல்லலை. அப்போ இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் அமைப்பதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிற திமுக அரசு. இப்போ இதில் யார் பக்கம் நாங்கள் நிற்கிறது? நாங்கள் யார் பக்கம் நிற்கிறது? அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் 2 தரப்பையும் பார்க்கும்போது எங்கள் கருத்தை ஏற்கிற தரப்பு திமுக தரப்பு. ஊழலை பற்றி சொன்னார் பாலு, பட்டியலா போட்டார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அன்புமணி மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடா அனுமதி கொடுத்தார்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு. சிபிஐட்ட யார் சிக்கினாலும் அவங்க பாஜக சிக்கினது தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதிமுக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு, பாமக மேலே சிபிஐ கேஸ் இருக்கு, இப்ப தாவேக்காவும் சிபிஐல தான் இருக்கு. நீங்க பாருங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னைக்காவது பிஜேபி எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல்ல அன்புமணியால் எடுக்க முடியுதா? கடந்த 10 ஆண்டுகள்ல ஏன்? சரி, அந்த வழக்கையாவது முடிச்சு அன்புமணி குற்றமற்றவர்னாவது சொல்லுதா பிஜேபி? குற்றமற்றவர்னு சொல்லாது, குற்றவாளின்னு சொல்லாது, அப்படியே வச்சுக்கும் வழக்க. இந்த கொடநாடு வழக்கு இப்ப வச்சிருக்கிறோமே அந்த மாதிரியா? கொடநாடு வழக்குல விரைவில் நல்ல முடிவை இந்த அரசு எடுக்கும். அதுக்கான தேவை கிடையாது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு அதிமுகவை கூட்டணி கொண்டு வர போதா திமுக? இல்ல, கொடநாடை வச்சுக்கிட்டு அதிமுகவை திமுக கூட்டணி இழுக்க போறாங்களா? ஆனால் சிபிஐ காரணம் காட்டி டிவிகேவை எப்படி வேணாலும் பண்ணலாம், பிஎம்கேவை எப்படி வேணாலும் பண்ணலாம், ஏடிஎம்கேவை எப்படி வேணாலும் பண்ணலாம், பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கிறோம், நடைமுறையில் பார்க்கிறோம். திமுக ஆதரவு நிலைப்பாடு எதையாவது கொடநாடை வச்சு அதிமுகவை எடுக்க வைக்க முடியுமா திமுகவால? அப்ப அது லாஜிக் இல்லை. ஆனா இது லாஜிக் இருக்கு, இந்த சைடு லாஜிக் இருக்கு. அப்படி அதனால தான் பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாக்கு போட வேண்டிய அன்புமணி நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது. போனாத்தானடா, போவே மாட்டேன். இப்படி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அப்புறம் நம்ம லயோலாமணி சொன்னார், டிவிகேவா டிஎம்கேவா? இப்போ டிஎம்கே எதிர்ப்பு அலை வீசுதான்,
டிவிக்கு ஆதரவு அலை வீசுதான். ஆதரவு அலை வீசுது உண்மைதான். பிஜேபி உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது, அதிமுக உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது, பாமக உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது. யார் இவங்கெல்லாம்? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அப்படி அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க? கொடியை கொண்டு ஆட்டுறாங்க எடப்பாடி கூட்டத்தில். எடப்பாடி சொல்றாரு, பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு. இப்போ இன்னைக்கு அவங்க பொதுக்குழுல வந்து விஜய் தான் முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்க தலைமையில் அணின்னு இன்னைக்கு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து எடப்பாடியை பணிய வைக்கிறதுக்கா, பேரம் பேசுறதுக்கா, தொகுதி எண்ணிக்கையை கூட்டுறதுக்கா அப்படிங்கிறது காலம் காட்டி கொடுக்கும். உண்மையிலே அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க போறாங்கிறத காலம் சொல்ல போகுது. ஆனால் ஒரு கட்சியின் கூட்டத்தில் இந்த கட்சி தொண்டர்கள் போய் கொடியை ஆட்டுறாங்களே, இது வந்து அரசியல் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ சம்பந்தப்பட்ட கட்சி என்ன செய்யணும்? உடனே என்ன செய்யணும்? உடனே அந்த தலைவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்து, இது வந்து நம் கட்சியின் அமைப்புக்கே எதிரானது, கட்சியின் போக்குக்கே எதிரானது. அப்படி கொடியாட்டியவர்கள் இந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்தந்த நிர்வாகிகள், அவர்களை தற்காலிகமாக கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்கிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்ல. இல்ல அது அவங்க ஆளுங்களே இல்லன்றாங்க, செஞ்சது தாவேக்காவே இல்லன்றாங்க அவங்க. அப்ப அது இன்னும் மோசம்ல. தாவேக்காவே இல்லாம தாவேக்கா கொடியை அதிமுக பயன்படுத்தியது என்றால் அதிமுகவின் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? அதிமுகவுக்கு மேல நீங்க கேஸ் போட்டீங்களா? அதிமுகவுக்கு ஒரு கண்டனம் விட்டீங்களா? இது வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து எங்க கட்சி கொடியை கொண்டு போய் இப்படி வந்து கூட்டத்தில் வந்து பயன்படுத்தி அதுக்கு வந்து வரவேற்புன்னு சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமி? இது அரசியல் நாகரிகமா அப்படின்னு எடப்பாடியை பார்த்து ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? இல்ல. அதாவது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி நிகழ்ச்சிக்கு வர்றாரு, அங்க போய் அதிமுக தொண்டர்கள் கொடியாட்டுறாங்க. அதாவது அரசு நிகழ்ச்சிக்கு வந்தா போய் கட்சி ரீதியா வரவேற்போம், அரசு ரீதியா வரவேற்போம் பார்த்துருக்கோம். ஆனா அவர் கட்சி சொந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இவங்க போய் அதிமுக அண்ணா கொடி, அண்ணா படம் போட்ட கொடியை காட்டி அமித்ஷாவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இதுவும் அரசியல் நம்ம பார்த்ததே கிடையாது. அது மாதிரி எடப்பாடி கூட்டத்தில் போய் தாவேக்கா கொடி ஆட்டுறாங்க, இதுவும் அரசியல் நம்ம பார்த்தது கிடையாது. ரெண்டு கட்சியும் அப்படியே மௌனமா இருக்கு. அப்போ ஒரு பக்கம் எங்கள் தலைமையில் தான் அணி, நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றது, இன்னொரு பக்கம் அதிமுகவோட மறைமுகமா ஒரு உறவு வச்சிருக்குது. என்ன இது? என்ன அரசியல்? நாங்க வெளிப்படையா இருக்கோம், எங்கள் கூட்டணி வெளிப்படையா இருக்கு, எந்த ஒரு பூடகமும் கிடையாது, ஒளிவு மறைவு கிடையாது. ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிறோம், எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சி காலத்திலேயே தொழிலாளர் சட்டத்தை திமுக அரசு திருத்தியது. இப்ப பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது. இரண்டையும் இந்த அரசாலேயே நாங்கள் பின்வாங்க வைத்திருக்கிறோம். அதிமுக செயல் அத, பாமக செயல் அத, பிஜேபி செயல் அத, புதிதாக களத்திற்கு வந்த கட்சிகள் போராடி அதை பின்வாங்க வைக்கல. சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்து விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதை செஞ்சிருக்கோம். இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ இப்படித்தான் நாங்க வந்து இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறோம். எங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படாத வகையில், அதே சமயம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு. தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு ஆட்சியை எப்படி எடப்படுவாங்கன்னா, ஒரு கட்சியை எப்படி எடப்படுவாங்கன்னா, இந்த கட்சி இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கா, இதையெல்லாம் நிறைவேற்ற இல்லையா, இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தேர்தல் முடிவு எடுக்கிறது கிடையாது. நீங்க தமிழ்நாட்டு தேர்தலெல்லாம் அலசி பாருங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு. எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு ஆட்சியால் நிறைவேற்ற முடியாதுங்கிறது நம்மளை விட மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதனாலதான் எல்லாரும் வாக்குறுதி இல்ல அதனாலதான் அவங்க வாக்குறுதியே கொடுக்கறது இல்ல. அதனாலதான் வாக்குறுதியே தாவேக்கா கொடுக்கறது இல்ல. நீங்க எங்கேயாவது விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்காரா பாருங்க, வாக்குறுதியே கொடுக்கறது கிடையாது. என்ன அது நான் வந்தா பாத்துக்கோ, அவ்வளவுதான். அதாவது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை எவ்வளவு காப்பாற்றி இருக்கிறதுன்னு பாலு காட்டின புக்கை விட பெரிய புக் இருக்கு. நாங்க காட்டவா? தமிழ்நாடு அரசு அவ்வளவு புத்தகம் போட்டுக்கிட்டே இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்றேன், எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் குடும்பத்தை கொண்டு டேபிள்ல வைக்கிறாங்க. இந்த ஆட்சியின் சாதனைகள் என்னன்னு, ஓராண்டு சாதனை, ஈராண்டு சாதனை, 3 ஆண்டு சாதனை, 4 ஆண்டு சாதனைன்னு பக்கம் பக்கமா புத்தகம் இருக்கு. கடந்த ஆட்சி காலம் பிஜேபி எது செஞ்சாலும் நீற்ற இடத்துல கையெழுத்து போட்ட ஆட்சி காலம். பிஜேபிக்கு நீற்ற இடத்துல கையெழுத்து போடுற ஒரு அணி, பிஜேபி எதிர்த்து சமர் புரிகிற ஒரு அணி. உடனே சொல்லுவாங்க இந்த பிஜேபி பயத்தை காட்டிக்கிட்டே. பிஜேபிங்கிறது வெறும் பயம் இல்லைங்க, நாட்டை பீடித்திருக்கிற மிகப்பெரிய நோய். அது வெறுமனே பயம் இல்லை.
அது வந்து தாவேக்கா சொல்ற மாதிரி ஒரு பக்கம் பாசிசம் இன்னொரு பக்கம் பாயாசம்னு நார்மலைஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க. கேட்டா நான் சொல்றத கல்வி நிதியை நீ கேளுங்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து அந்த நிதிக்காக பிஜேபி சொல்லக்கூடிய சொல்லை கேட்கணும்னு சொல்றீங்களா? முதலமைச்சர் சொல்றாரு 2000 கோடி நீ தராட்டாலும் பரவாயில்ல, நான் நடத்திப்பேன் பணத்தை போட்டு, ஆனால் 2000 ஆண்டுகள் இந்த மண்ணை மக்களை பின்னோக்கி இழுக்க மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப நாங்க என்ன பண்றது? விசிகா கையெழுத்து போடுற எடப்பாடி ஆதரிக்கிறதா, எதிர்த்து சமர் புரிகிற ஸ்டாலினை ஆதரிக்கிறதா? எனவே தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு அலைதான் வீசுகிறது. மீண்டும் அந்த ஆட்சி தான் அமைய போகிறது. அருமையா அப்படியே பாமக ஆரம்பிச்சு பாஜகவுக்கு போய் அதிமுக கொண்டாந்து முடிச்சிட்டாரு. அதனால என் வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரைட், அடுத்ததாக இந்த எதிரணியினுடைய நிறைவாக திரு அதிமுகவின் சார்பில் திரு பரமசிவம் அவர்களே பேச அன்போடு அழைக்கிறேன். அலை அப்படிங்கிறது எப்பொழுதுமே 2 தரமாக இருக்குங்க, ஆதரவலை அல்லது எதிர்ப்பலை. இன்றைக்கு ஒரே வரியில் நான் முடிச்சிட, திமுக பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களோ அப்பொழுது அந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்தில் ஆதரவலை வீசியதாக வரலாறு இல்லை, அரசியல் வரலாறு இல்லை. அவ்வளவு, இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமரவில்லை. இது மக்கள் தீர்ப்பு, இது பரமசிவத்துடைய தீர்ப்போ என்று நான் சொல்லவில்லை. ஆக வரலாறு எங்கள் அணிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை முதலிலே சொல்லுகிறேன். எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் வாக்காக மாறி மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அமர்த்திய அந்த வாக்குறுதிகள் இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது, குப்பையிலே போடப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு எதிர்ப்பலை இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்கிருந்து நீங்க ஆதரவு எடுக்கணும்? மக்கள்கிட்ட தான் எடுத்தாகணும். மக்களை நீங்க எப்படி பிரிக்க முடியும்? மக்கள்ங்கிறது என்ன? ஒரு தொகுப்பு. மாணவர்கள், வணிகர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், இப்படி ஒரு தொகுப்பு தான் மக்கள். நான் ஒன்னொன்னா வர்றேன். இன்னைக்கு விவசாயிகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். எதிர்க்கட்சி தலைவர் தனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து ஒரு துளி அரசியல் செய்யாமல் இன்றைக்கு டெல்டாவிலே 2 வாரத்துக்கு முன்பாக பெய்த மழையில நேராக களத்துக்கு போறார். போற வழிகளிலேயே கொட்டி கிடக்கிற நெல்மணிகள், முளைத்து கிடக்கிற நெல்மணிகளை பார்த்து கையில் எடுக்கிறார். எடுத்து பார்த்து விட்டு நேராக அங்க இருக்கிற ஆட்சித்தலைவர் அங்க இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்டு ஒன்றும் பண்ணல, டிவியில உட்கார்றார். அரசனுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வருகிறார். தயவு செய்து இதை நீங்கள் உடனடியாக சீர் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் நடந்தது. நியாயமாக முதலமைச்சர் அவர்கள் அடுத்த நாள் அந்த களத்திற்கு சென்றிருக்க வேண்டும். டெல்டாக்காரன் என்று சொல்லுகிற மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். மாறாக நெல்மணிகள் நேராக சட்டமன்ற வளாகத்திற்கு வந்துவிட்டது. அது வேறு கதை. என் நெல்மணி எல்லாம் இங்கே வீணாய் கொண்டிருக்கிறது என்ற வேளையிலே உங்கள் திமுகவினுடைய அமைச்சர் சொல்லுகிறார், 1 முழம் முளைச்சிருந்தப்போ விட்டுட்டீங்க, இப்போ 1 ஜான் முளைச்சிருக்கு, இதை பொறுத்துக்க கூடாதா? இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தினுடைய விவசாயிகள், அந்த விவசாய பரப்பு, நெல்மணிகள் பயிரிடுகிற பரப்பு 16% இருந்தது, இன்றைக்கு 11% குறைந்திருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இந்த விவசாயிகள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாளர் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரே 5 ஆண்டிலே 2 முறை முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்ற வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்து என் விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் தருவேன் என்று சட்டம் இயற்றி 500 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தன் ஆட்சி காலத்திலேயே நிதி ஒதுக்கி செயல்படுத்திய உண்மை விவசாயி முதல்வருக்கு அலை வீசும். யார் அலை வீசும்? ஆதரவு அலைகள் வீசும். திரு ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிற நாட்காலில 4 கால்களிலே 1 கால் அரசு ஊழியருடைய கால். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் அவர் அறிவித்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அந்த ஒரு திட்டத்திற்காக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு முதலமைச்சராக அமர்த்திருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள், இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். நான் ரொம்ப சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு நடிகராக அறியப்பட்டு இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இளைஞர்களை குறிவைத்து நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், ஈர்த்து போனார்கள் இளைஞர்கள். உண்மை. ஒரு சிலர் அதற்காகவே வாக்களித்தார்கள். கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னார் உதயநிதி. எல்லா பிரச்சாரங்களிலும் சொன்னார். 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை என் தந்தை உருவாக்கப் போகிறார், ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கப் போகிறது சொன்னார்கள். என்ன நடந்திருக்கிறது? கல்வி கடன் ரத்து காணல் நீராகி போய்விட்டது என்று கனத்த இதயத்தோடு இன்றையும் வங்கிகளினுடைய அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் பெற்ற பிள்ளை தன்னை உட்கார வைத்து சோறு போடுவார் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், என் பையன் இன்றைக்கு பாதை மாறி போதையின் பிடியில் சென்று விட்டான், அதிமுக ஆட்சியிலே கொடுத்த கணினியை இந்த திராவிட மாடல் அரசு பிடுங்கி கொண்டு கஞ்சாவை கொடுத்திருக்கிறது என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிற நிலை. வேலை வாய்ப்பை பற்றி சொன்னாங்க. சார்,
கூகுள் ஏஐ சார், தமிழ்நாடு சிஇஓ சார் சுந்தர் பிச்சை, அவரை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க எக்ஸ்பான்ஷன் கூகுள் ஏஐக்கு விடாமல் நம்ம ஆந்திராவுக்கு அனுப்பிச்சாச்சு. என்ன சாதனை! நான் மரியாதையோடு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள், நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சிங்களே, இதை விட ஒரு ஜனநாயக துரோகம் ஏதேனும் இருக்குமா? எங்களிடத்தில் நீங்கள் வெள்ளையறிக்கை கேட்டவர்கள் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நாங்கள் 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம், இதோ பட்டியல். இப்பொழுது எங்களுக்கு 1.5 லட்சம் வேலை வந்திருக்கிறது, இதோ அடுத்த வேலை வந்து கொண்டிருக்கிறது, இந்தாங்கள் பட்டியல். போடுவதற்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரான எடப்பாடியார் கொரோனா காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் என்று மத்திய அரசால் பாராட்ட பெற்றார். 88,000 வேலை வாய்ப்புகளை அந்த கொரோனா காலத்திலே உருவாக்கினார். அது இல்ல சாதனை. இந்த இளைஞர் இன்றைக்கு சிந்திக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. இந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் உங்களுக்கு எல்லாம் கனிவோடு சொல்லுகிறேன், நீட்டை வைத்து அரசியல் செய்கிற இயக்கம் அல்ல அதிமுக. நீட்டுக்கு தீர்வு தந்த இயக்கம் அதிமுக. 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து 5 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆனாங்க. இன்னைக்கு 560 பேர் போறாங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் என்ற சாமானிய விவசாயி காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்படி பல்வேறு தரவுகளில் இந்த இளைஞர்கள், நீங்கள் இடஒதுக்கீடுன்னு செந்தில்வேல் அவர்கள், நம்முடைய சானவாஸ் அவர்கள்லாம் சொன்னோன்னு நீங்கள் இடஒதுக்கீடுனாலே திமுகன்னு தயவு செய்து நினைச்சிடாய். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிகமான இடஒதுக்கீடு 69% இருப்பது தமிழ்நாட்டில். இதை 50% பிற்படுத்தப்பட்டோருக்கு கொண்டு வந்து நிறுத்தியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த 69% எஸ்சி எஸ்டியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அந்த 69%த்திற்கும் சட்டப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷனல் செக்யூரிட்டி வாங்கி கொடுத்த உண்மையான சமூக நீதி காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தயவு செய்து இந்த வரலாறு யாரும் மறந்துடாய். வழக்கறிஞர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வேண்டாம். அண்ணன் திருமா அவர்கள் வாகனத்தில் செல்லுகிறார், ஒரு வாகனம் அவரை இடித்து விடுகிறது. ஒண்ணுமே இல்லை, அங்க இருக்கிற மொத்த பேரும் போய் அவரை தாக்குதல் நடத்தினாங்க. நான் ஒரே ஒரு முறை பணிவோடு அந்த சினாரியோவை நான் மாற்றி சொல்றேன். திருமாவளவன் வண்டி அந்த வண்டியில் இடிக்குது. அந்த ஆள் எந்திரிச்சு அந்த டிரைவரை பார்த்து தான் எப்போவுமே சார்ஜ் பண்ணுவான். அரசியல்வாதியை பார்த்து யூஸ்வலாக சார்ஜ் பண்ண மாட்டான், டிரைவரை நோக்கி பண்ணுவான். திருமாவளவன் அவர்கள் கண்ணாடி இறக்கி நான் தான்ப்பா இருக்கேன்னு சொல்லியிருந்தா அந்த வழக்கறிஞர் போயிருப்பார். ஆனால் அந்த நிகழ்வு நடப்பதற்குள்ளாக அந்த வழக்கறிஞரை துரத்தி அடிக்கிறார். பரவாயில்ல, வழக்கறிஞர்கள் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிற பார் அசோசியேஷனுக்குள்ள போய் அடிக்கிறாங்க. மீண்டும் காணொலி காட்சி வருது. பார் கவுன்சிலுடைய அந்த பகுதியில் போய் அடிக்கிறாங்க. எந்த வழக்கறிஞர் உங்களுக்கு ஆதரவு வலையை ஏற்படுத்துவார்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஏற்படுத்துவார்கள். 7 சட்டக்கல்லூரி, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் லா உருவாக்கியதான எடப்பாடியார். இதே வழக்கறிஞர்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறங்க சீனியர்கிட்ட போய் வேலை பார்க்கும்போது சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த 2 வருஷம் நீ லா பிராக்டிஸ் பண்ணும்போது கூட உனக்கு 3000 ரூபா நான் ஸ்டைஃபண்ட் தர்றேன்னு சட்டம் போட்ட முதல்வர் அந்த எடப்பாடியார் அவர். எத்தனை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இது தெரியும்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஒரே பிரச்சனை எங்கள்கிட்ட என்ன தெரியுங்களா? மார்க்கெட்டிங் தாங்க பிரச்சனை அதிமுக. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கலை தூக்கி காண்பித்த போது, எய்ம்ஸுக்கு செங்கல்னு காமிச்ச போது மக்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். அன்னைக்கே பரமசிவம் போன்றவர்கள் மைக்கை பிடித்து எய்ம்ஸ் தமிழ்நாட்டிலே வருவதற்கு 200 ஏக்கர் இடத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாய்த்துறை. அன்ற முதல் ஆண்டே 60 மாணவர்களை சேர்த்து 30 பேர் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி, 30 பேர் மதுரை மருத்துவக் கல்லூரி சேர்த்தது அதிமுகன்னு சொல்ல தவறிட்ட மார்க்கெட்டிங் ஃபெயிலியர். வேற ஒன்றும் இல்லை, இந்த முறை அந்த ஃபெயிலியர் நடக்காது. அது உண்மை. இல்ல அம்மா எங்கள்கிட்ட 400 கோடி இல்ல பிரசாந்த் கிஷோர்ட்ட கொடுக்கறதுக்கு, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ரெண்டே ரெண்டு சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். நிறைய எனக்கு பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா சார் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த விவாதத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாருங்க சார். எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? 2 போஸ்டர் வந்ததுங்க சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு. அப்போ முடிவு பண்ணிட்டார், கூட்டணியை வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும், யாரும் எங்கிட்ட போயிடாதீங்கப்பா. 2வது போஸ்டர், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். என்ன அர்த்தம்? மத்திய அரசு எதிர்ப்புங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு இனி இதைத்தான் பேசுவேன். இப்போ எங்கேயாவது சானவாஸ் தான் பேருக்கு அதிமுக தொட்டார். இந்த பரந்தாமன் என்ன செய்ய போறான்னு தெரியல. இறுதியா 2 நிமிடம் நான் முடிச்சிடுறேன். ஆக ரெண்டே சப்ஜெக்ட் இல்லை, இருக்கட்டும், அது ஒன்று நியாயமானது தானே. 2 விஷயங்க. மத்திய அரசு எதிர்ப்பு சார் சொன்னார், எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாங்க சார். உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போடும்போது 3 கட்டளைகளை அம்மா அவர்கள் விதித்து அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை வந்தவுடன் 20 நிமிடத்தில் எடப்பாடியார் சட்டமன்ற நாமக்கல் மாளிகைக்குள்ள போய் அமைச்சரோட பேசிட்டு வெளியே வந்தார். எந்த சூழலையும் இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கும். புதிய கல்விக் கொள்கையில எது நல்லது இருக்கிறதோ ஏற்றுக்கிறோம். இப்போ நான் அவர்களை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறேன், நீங்க ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரதா சொன்னீங்களே, எப்போ வரும்? தமிழ்நாடு அரசு பிரத்யேகமாக தயாரித்த கல்விக் கொள்கை எப்போ ஒரு கேள்வி கேட்பேன். நான் ஒன்று சொல்லிடுறேன். அதிமுகவினுடைய நிலைப்பாடு மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது நாங்கள் எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா? உறவு எப்படி வச்சுக்கிறோங்கிறத பார்க்கறதுக்கு ஓட்டு போடுறாங்களா? அண்ணாயிசம் என்ற புத்தகத்திலே பேரறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை எம்ஜிஆர் இருக்கிறார். மத்திய அரசு எப்படி உறவு வச்சுக்கணும்? கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். we are neither dependent nor independent, we are interdependent. இவ்வளவுதான் சாட்சி.
தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்தை பெறுகின்ற பொழுது இணக்கமாக இருப்போம் சார். 11 மருத்துவக் கல்லூரி எப்படி சார் ஒரே வருஷத்தில் வாங்க முடியும்? எய்ம்ஸ் இந்தியாவினுடைய பெருமை எப்படி சார் வாங்க முடியும்? 4 வருஷம் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சியில் எப்படி வாங்க முடியும் சார்? விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு இந்தியாவிலே எந்த மாநிலம் அதிகமாக பயிர் காப்பீடு செஞ்சிருக்குன்னா அதிமுக மத்திய அரசு வாங்கியிருக்கு சார். மெட்ரோவுக்கு அதிகமான நிதி எந்த மாநிலம் வாங்கியிருக்கு? தமிழ்நாடு வாங்கியிருக்கு. அமிர்த் இன்னைக்கு சென்னை சிங்கார சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எந்த மாநிலம் அதிகமாக வாங்கியிருக்கு? எடப்பாடியார் ஆட்சி செய்த போது தமிழ்நாடு வாங்கியிருக்கு சார். நல்லா இருந்து திட்டத்தை வாங்கி மக்களுக்கு கொடுப்போம் சார். எதிர்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது சார் காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற சூழல் வந்தபோது 21 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம். ஜல்லிக்கட்டுக்காக என் தம்பிமார்கள் போராடிய போது அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு கொண்டு வந்தது அதிமுக என்ற இயக்கம். டெல்டாவை சுடுகாடாக்குகிற திட்டம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிற திட்டம், அப்பொழுது பாஜகவை எதிர்த்து டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீட்டுக்கு 7.5 கொண்டு வந்த போது கவர்னர் கையெழுத்து போடவில்லை. இதே அரசியல் ஆளுமையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த 7.5 நான் என்னுடைய தனி அதிகாரம், முதலமைச்சருடைய தனி அதிகாரத்தை வைத்து நான் போடுகிறேன் என்று 7.5 மத்திய அரசை எதிர்த்து போட்டோம். நீங்க பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னு சொல்லி அடுத்து ஓட்டு போடுவாங்கன்னு பெண்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா கிடையாது. இன்றைக்கு அவர்கள்ட்ட 1000 கொடுத்துட்டு 10,000 ரூபாய் எடுத்துட்டா 3 முறை மின்சார கட்டணம் ஏற்றியாச்சு. விலைவாசி ஏறி போச்சு. இன்னைக்கு 100 நாள் வேலையில் 50 நாள் காசு வரலன்னா 50 × 300 கணக்கு போட்டுங்க, 15,000 ரூபாய் பேஸ். இதுதான் உண்மையான நிலைமை. இன்றைக்கு பெண்கள் அந்த 1000 வச்சுக்க சாமி எங்களுக்கு வேணாம், என் பிள்ளை என் புருஷன் குடிப்பழக்கத்திலிருந்து காப்பாத்துங்கிறான். 24 hours சப்ளை இருக்குங்க. இன்னும் ஸ்விக்கி சொமாட்டோவில் மட்டும்தாங்க டாஸ்மாக் இருந்து சரக்கு வரலைங்க. இது ஒன்று தான். ஆனால் அவன் ஹாப்பி. ஆனால் அவன் குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. நான் ஒன்று சொல்லிடுறேன். 2021 இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இல்லை. அவர் பாஷையில் சொல்லணும்னா பழைய பழனிசாமி நினைச்சுக்காதீங்க. 2026 மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வருவார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களை அன்போடு பேசுகிறார். முதல் முறையாக ஒரு அதிமுகவினுடைய பிரதிநிதி பேசுனதை நான் கேட்டேன். ரொம்ப அழகாக பேசினார், சிறப்பாக பேசினார். இது வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த அளவுக்கு கருத்தோடு பேசலை. விவசாயிகளை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். நெல்மணிகள் எல்லாம் முளைத்திருக்கிறதே, எங்களுடைய குடிமராமத்து பணியை எடப்பாடி நாயகர் அவர்கள் வந்து ஊர் ஊராக போய் நெல்மணிகள்லாம் எடுத்து பார்த்தாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். 3 வேளாண் சட்டங்களை கையெழுத்து போட்டு ஆதரவு சொன்ன அதிமுக எல்லாம் விவசாயிகளை பற்றி பேசுகிறாங்கன்ற போது முதல்ல நீலிக்கண்ணீர் வெடித்த ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ரெண்டாவது வந்து 69% இடஒதுக்கீடை வந்து நாங்கள் தான் வந்து நிலைநாட்டணும்னு சொல்கிறாங்க. 69% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அந்த சட்டம் தவறு என்று உச்சநீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு வந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சர். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கையை பற்றி பேசுகிற போது அண்ணாயிசம் சொன்னார்கள் என்று நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசினாருங்க. 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்குகிற பொழுது அவரை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். திமுக எதிர்ப்பு வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்களே, உங்களுடைய அரசியல் என்பது வெறும் திமுக எதிர்ப்பு தானா? உங்கள் கட்சிக்கு என்று கொள்கை எதுவுமே கிடையாதா என்று சொன்னபோது அப்போதுதான் எம்ஜிஆர் சொன்னார், அண்ணாயிசம் என்று சொல்லி இன்றைக்கு ஒருத்தர் பாயாசம் காசினார், அதே போலதான் அன்றைக்கு அண்ணாயிசம் என்று சொல்லிட்டு தப்பித்தவர். நான் இந்த தலைப்புக்குள் வருகிறேன். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அலையா எதிர்ப்பு அலையா, இதுதான் தலைப்பு. இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி காலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 1949 தோன்றுவிக்கப்பட்ட பிறகு இன்று வரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அலைதான் வீசிக்கொண்டிருக்கிறதே தவிர அது எதிர்ப்பு அலைகளாக இருக்கலாம், ஆதரவு அலையாக இருக்கலாம், திமுக அலைதான். தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை தேர்தலில் சின்னத்தையும் கட்சியினுடைய பெயரையும் கூட மாற்றிக்கொள்ளாத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தியினுடைய அடக்குமுறைக்கு ஆட்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றிக் கொண்டவர்கள் தான் அதிமுக காரர்கள். காலத்துக்கு ஏற்றாற்போல் பெயரை மாற்றிக்கொள்வதும், காலத்துக்கு ஏற்றாற்போல் கூட்டணியை மாற்றிக்கொள்வதும், காலத்துக்கு ஏற்றாற்போல் கொள்கையை மாற்றிக்கொள்வதும் அதிமுகவுக்கு தான் கைவந்த கலையை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது கிடையவே கிடையாது.
அதாவது இடஒதுக்கீடை பற்றி அதிமுக பேசுகிறாங்கன்னு போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல்ல இடபிள்யூஎஸ் கோட்டாவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவர் எம்ஜிஆர் தான். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு 10% கொண்டு வந்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்தியிருக்குது. அதை அன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கினவர் தான் எம்ஜிஆர். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களெல்லாம் நீங்கள் வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்களா? நான் வந்து விடியல் எங்கே அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணன் பாலு சொன்னார். நீங்கள் புத்தகம் கொடுங்க வேணான்னு சொல்ல, அதுக்கு இதை விட கனகனமான புத்தகத்தை நாங்கள் தரேன்னு சொல்லி ஷானவாஸ் சொல்லியிருக்கிறாரு. நான் அதை கூட சொல்லலை. நான் ஒன்றே ஒன்று, நீங்கள் கூட்டணி இருக்கிற பாஜக கட்சி ஆட்சி செய்கிற இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை செஞ்சுதுன்னு ஒரு புத்தகம் போடுறீங்களா? தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சது உங்களால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுகிறார்கள், ப்ராப்பர்ட்டி டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யார் சார் உயர்த்துறது? ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, நகராட்சி நிர்வாகத்தில் நீங்கள் ஆண்டுக்கு இத்தனை சதவிகிதம் நீங்கள் வந்து வரியை உயர்த்தினால்தான் மாநில அரசுக்கு தர வேண்டிய பங்கை நான் தருகிறேன் என்று இப்படிப்பட்ட ஒரு மோசமான கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து என்றைக்காவது நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற நீங்களோ என்றைக்காவது ஒன்றிய அரசை விரல் நீட்டி மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாயை நீங்கள் ஏன் தடை செய்கிறீர்கள், இதுக்கு எதுக்கு நீங்கள் ப்ரீ கண்டிஷன் போடுறீங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. இதை கேட்க மாட்டீங்க. ஆனால் வந்து திமுக பற்றி சொல்லணும். நீட்டு வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ரொம்ப அழகாக அண்ணன் சொன்னார். இல்லை, நீங்கள் அரசியல் பண்ணலை, தூங்கிட்டு இருந்தீங்க. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்புகிறோம். அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்குது, எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் நீட் விலக்கு வேண்டும் என்று அன்றைக்கு எடப்பாடியார் அனுப்புகிறார். நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சகத்திற்கு. ஆனால் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவற்றை திருப்பி அனுப்பியது கூட தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்த ஆட்சி உங்களுடைய அதிமுக ஆட்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி உங்களுடைய ஆதரவோடு, எல்லாருடைய ஆதரவோடு நிறைவேற்றி மேலே அனுப்பியிருக்கிறோமே. நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கிறீங்க, ஜனாதிபதி பெஞ்சுக்கடியில் போட்டு உட்காந்துருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? நாட்டினுடைய கல்விக்காக ஒன்றிய அரசாங்கம் நமக்கான பணத்தை தர வேண்டும், அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை. கல்வி சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி பற்றாக்குறை, நிதி சுமை இருக்கிறது. இவற்றையெல்லாம் பேசுவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள். ஆனால் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள். அதை பற்றி கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் போடப்பட்ட அந்த 5 ஆண்டு திட்டங்களில் அல்லது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவையெல்லாம் இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறீர்கள். உண்மைதான். எங்கள் தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை அரசு நிகழ்ச்சிகள் பேசுவதெல்லாம் நான் போடுகிற திட்டங்கள் வெறும் 5 ஆண்டுக்கானதுக்கல்ல, அடுத்த தலைமுறைக்கான திட்டம் என்கின்ற பொழுது திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்னும் 5 ஆண்டுகளை கடந்து இருக்க போகிறது என்பதற்கான ஒரு அத்தாட்சி. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னவைகளாம் நிறைவேற்றப்படவில்லை என்று நீங்கள் பொத்தாம் பொதுவாக சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தனி மனிதனுடைய வருவாய் எவ்வளவு? 1,04,000 ரூபாயாக இருந்தது எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தனி மனிதனுடைய வருவாய் 50,000 அதோடு சேர்ந்து இன்றைக்கு இந்திய சராசரியில் தேசிய அளவில் நேஷனல் ஆவரேஜ் ஒரு தனி மனித வருமானம் என்பது 1,40,000 ரூபாய் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தனி வருமானம் என்பது 1,96,000 ரூபாய். இந்த உயர்வை காட்டியிருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் எப்படி வர முடியும்? இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்னமோ இலவசங்களை அள்ளி கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது ஓட்டுக்காக அல்ல, எங்களுடைய தாய்மார்களுடைய பொருளாதாரத்து நிலையை மேம்படுத்துவதற்காக. புதுமை பெண் திட்டத்தை கொடுப்பது நாங்கள் ஓட்டுக்காக அல்ல, எங்களுடைய தமிழ்நாட்டுடைய பெண் பிள்ளைகள் கல்வி மேம்பட என்பதற்காக. தமிழ் புதல்வன் திட்டத்தை 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறோமே, எங்களுடைய இளைஞர்களுடைய வாக்குகளுக்காக அல்ல, இளைஞர்களுடைய எதிர்காலத்துடைய மேன்மைக்காக. இன்றைக்கு SIR நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது எந்த கட்சி சார் வாய் திறந்து பேசுது? தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் பேசுது. ஓட்டுக்காக திமுக பேசுதுன்னா, ஆனால் உங்களுக்கு ஓட்டை போடக்கூடிய திமுக காரனுக்காக மட்டும் திமுக பேசவில்லை.
ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் எல்லா வாக்காளர்களும் அவர்களுக்கான அடிப்படை உரிமையை பறிக்க கூடாது என்று குரல் கொடுத்த தலைவன் என்னுடைய தலைவன் அண்ணன் தளபதி. ஆனால் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், ஆனால் நாங்கள் பனையூரில் படுத்துக்கிட்டு இருப்போம். எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டோம். எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து பிஜேபியை வந்து நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கூட்டணி இருக்கோம், அதிமுக கூட்டணி இருக்கிறோம். எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், பிஜேபியை கண்டித்து நீங்கள் யாரும் வந்து போராட்டம் நடத்த பாருங்க. பாமக இன்றைக்கு யார் நாடகம் ஆடுகிறார்கள்? பீகார் தேர்தலை நாம் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு அமித்ஷா பீகார் பரப்புரையில் சொல்லுகிறார், நாங்கள் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருகிறோம், மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியை கொண்டு வருகிறோம் என்று பீகார் தேர்தலுக்கு நேற்றைக்கு முன்தினம் அமித்ஷா சொல்லுகிறார். ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி 30 ஆண்டுகள் முன்பு கொண்டு வந்து நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்து சாதித்தவர் கலைஞர். ஏன் இன்றைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2030ஆம் ஆண்டுகள் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் கல்வி 50% இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெண் உயர்கல்வி என்பது இன்றைக்கு 52% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் குற்றம் சுமத்துகிற திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்ற விஷயங்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் அரசியல் கருத்து மாறுபாடுதனை தவிர அதிமுகவுக்கு ஒரு கொள்கை புண்ணாக்கும் ஒன்றும் கிடையாது. அதிமுக என்பது திமுகவின் எதிர்ப்பில் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான். தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்து தோற்றுவிக்கப்பட்ட எந்த இயக்கத்திற்கும் கொள்கை கிடையாது. ஒரே ஒரு கொள்கை தான் திமுக எதிர்ப்பு கொள்கை. அப்ப திமுக எதிர்ப்பு கொள்கை என்று சொன்னால் திமுக கருத்தில் பலமாக இருக்கிறது, திமுக கொள்கையில் நிலையாக இருக்கிறது. அப்போ திமுக ஒன்றுதான் தமிழ்நாட்டிற்கான ஒரு அரணாக இருக்கிறது என்கிற பொழுது உங்கள் தலைப்பே எங்களுடைய வெற்றியை நிர்ணயித்திருக்கிறது. 26 திமுக ஆதரவா திமுக எதிர்ப்பா அல்ல, 26 திமுக அலை அண்ணன் ஸ்டாலின் அலை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். திமுக அலையா திமுக எதிர்ப்பலையா அப்படின்னு தலைப்பு வச்சிருந்தோம். இந்த அரங்கத்துல இப்போ நம்ம 2 அலையும் பார்க்க முடிஞ்சது சமமாக. திமுக அலையும் ஒரு பக்கம் வீசுது, திமுக எதிர்ப்பலையும் ஒரு பக்கம் வீசுது. இந்த அரங்கமே ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால முடிவு சொல்ல முடியல. 2 பக்கமுமே அலை வீசி கொண்டிருக்கிறது, 2 பக்கமுமே பேச்சாளர்கள் அனல் தெறிக்க பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேர்தல் களம் அப்படிங்கிறது கடுமையானதாக இருக்கிறது, இங்கே சூடு பறக்க இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த அரங்கம் உதாரணமாக இருக்குமே. ஆனால் இந்த அலையில் எந்த அலை மேலோங்கி வரப்போகிறது 2026 அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அமர்வில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் நன்றி.